பரணி நட்சத்திரத்தின் கைரேகை மற்றும் ஜாதகத்தை வைத்து உங்களின் வாழ்க்கை ரகசியத்தை இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களின் தொழில், குடும்பம், குணம், கல்வி, பொருளாதாரம், வீடுமனை யோகம் இருக்கின்றதா, உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசை எந்த திசை யோகம், எந்த திசை குபேர யோகத்தை தரும், எந்த திசை பிரச்சனை, கஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள் என்று பிரச்சனைகளை தரும், எந்த திசை உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தரப்போகின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். திசை அந்த நடக்கிற கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் குபேர யோகத்தை தரும். பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலன்கள் மற்றும் நோய் வழிபாடுகள், மந்திரங்கள், பரிகாரங்கள், நீங்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய ஒரு சிறு மந்திரம், 1-2 வரி சின்ன மந்திரம். அது மட்டும் இல்லாமல் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை வந்தால் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து, தொடரெழுத்து என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம். 27 நட்சத்திரங்களில் 2வது இடத்தை பெறுவது பரணி நட்சத்திரம் ஆகும். இதன் அதிபதி சுக்கிர பகவானர் ஆவார். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. இவர் உடலில் தலை, மூளை மற்றும் கண் பகுதிகளை ஆளுமை செய்கின்றார். மேசராசியின் அதிபதி செவ்வாய், நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். மேசராசியில் வரும் பரணி நட்சத்திரம் 2ஆம் இடமாக இருக்கின்றது. அதாவது 27 நட்சத்திரங்களில் 2ஆம் இடமாகும். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இவர் உடலில் தலை, மூளை மற்றும் கண் பகுதிகளை ஆளுமை செய்கின்றார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்து லீயன்னா, லூவண்ணா, லேயண்ணா, லோவண்ணா. அதாவது இந்த எழுத்தை கொண்டு, முதல் எழுத்தை கொண்டு பெயர் வைக்கணும். லீயன்னா, அதாவது சின்ன லானா வரையில வார லீயன்னா, லூவண்ணா, லீயன்னா, லூனா, லேயண்ணா, லோவண்ணா, லீயண்ணா, லூனா, லேயண்ணா, லோவண்ணா, சரியா? ஆகியவையும் தொடரெழுத்துக்களாக சோவண்ணா, சவ்வண்ணா ஆகியவை. சோவண்ணா, சவ்வண்ணா. குண அமைப்பை பார்ப்போம். உங்களோட பரணி நட்சத்திரத்தின் குண அமைப்பு, பரணி மற்றும் தொழில், குடும்பம் என்று தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அப்பான் உங்களோட வாழ்க்கை ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். பார்த்துவிட்டு கொமாண்ட்ல எழுதுங்க. உங்களை பற்றி சொன்னது சரியா என்று, நடந்தது, நடக்க போறது, நடக்க இருக்கிறது, எல்லாத்தையும் அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணாதான் என்னோட தொடர்ந்து நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது வாசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இதுல கைரேகை சம்பந்தமான, ஜாதகம் சம்பந்தம் மற்றும் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் நாங்கள் பார்த்து வர்றோம். இன்றைக்கு பரணி நட்சத்திரத்தை பற்றி கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆகவே கொஞ்சம் விரிவாகத்தான் இருக்கும், முழுமையாக பார்த்தத்தான் விளங்கும். சரி, குண அமைப்பு. பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் மற்றவர்களை கவரக்கூடிய உடலமைப்பும் பேச்சாற்றலும் இருக்கும். தனக்கென இதையும் வைத்துக் கொள்ளாமல் தான தர்மங்கள் செய்வது மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கும். அழகாக உடை உடுத்துவது, அணிகலன்களை அணிந்து கொள்வது, மற்றவர்களின் பார்வை எப்பொழுதும் தான் மீது படும்படி நடந்து கொள்வது போன்றவற்றில் இவர்களுக்கு விருப்பம் அதிகம். நடனம், பாட்டு, இசை இவற்றிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். எதிலும் சிந்தித்து செயற்படும் ஆற்றல் கொண்டவர் என்பதால் ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டை பாடியும் கறக்கக்கூடிய இயல்பு கொண்டவர் பரணி நட்சத்திரக்காரர்கள். அதிக கோபத்துடன் பேசினால் அந்த இடத்தில் அடங்கி போனாலும் சமயம் வரும்போது சரியாக காலை வாரி விடுவீர்கள். சாதுவாக இருந்தாலும் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பீர்கள். புத்தக புழுவாக இல்லாமல் சிந்தித்து செயற்படும் ஆற்றல் அதிகம் உண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களிடம். நீங்கள் கொஞ்சம் உங்களின் பிடிவாதம் மற்றும் கோபத்தை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளுங்கள். அடக்குவதன் மூலம் நீங்கள் மென்மேலும் பாதையில் முன்னேறி செல்லலாம் உங்கள் வாழ்க்கையில். சரி, உங்களின் குடும்பத்தை பார்ப்போம். குடும்பத்தை பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தரணியை ஆழ்வார்கள் என்ற சொல்லிற்கேற்ப அரசனை போன்ற சுகமான பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்ற சொல்லிற்கேற்ப அரசனை போன்ற சுகமான வாழ்க்கை அமையும். காதல் என்ற வார்த்தை இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று. யாரையாவது அல்லது எதையாவது எப்பொழுதும் காதலித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். அன்பு செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். மனைவி அல்லது கணவன் மீது, பிள்ளைகள் மீதும், தந்தை மீதும்
கண்ணை இமை காப்பது போல காத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல உணவு விஷயத்திலும் எதையும் ரசித்து ருசித்து உண்பதுடன் சமைத்தவர்களை பாராட்டும் குணமும் உண்டு. இதனால் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி கூடி கொண்டு இருக்கும். சுக வாழ்வு சொகுசு வாழ்விற்கும் பஞ்சம் இருக்காது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் அழகு சாதன பொருட்கள் மட்டுமில்ல, சுக வாழ்வை விரும்பக்கூடியவர்கள், சொகுசு வாழ்வை. சரி, உங்களின் தொழிலை பார்ப்போம். எந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் தங்களை பின்பற்றும் வகையில் வழிகாட்டியாக இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவிகளை வகுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராயினும் தனக்கு கீழுள்ளவர்களை அடிமைப்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் சாமர்த்தியம் கொண்டவர்கள், சலுகைகளையும் வாரி வழங்குபவர்கள், எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு மூழ்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களை கூட தங்களின் சுய முயற்சியால் முன்னேற்றமடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்கும். வணிகவியல், பல், கண், காது ஆகிய துறைகளிலும், வணிக மேலாண்மை, ஃபைனான்ஸ் போன்ற துறைகளிலும் ஈடுபாடு இருக்கும். மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை புரிந்து கொண்டு பணி என்று வந்து விட்டால் புது தெம்புடன் செயற்படும் திறன் கொண்டவர்கள் நீங்கள். உங்களின் நோயை பார்த்தால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக காம வேட்கை இருக்கும் என்பதால் பால் வினை நோய்கள் தாக்கும், மர்ம உறுப்புகளில் பிரச்சனை உண்டாகும், சர்க்கரை நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றெரிச்சல் உண்டாகி மருத்துவ செலவுகளை, அல்சர் போன்றன ஏற்படுத்தும். திசைப்பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலன்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை முதல் திசையாக வரும். பிறக்கும் போதே சுக்கிர திசை என்பதால் இளமை வாழ்வில் சுக வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும், சுக்கிரன் பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்தோ ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தோ இருந்தால் மேலும் மேலும் பல நற்பலன்களை அடைய முடியும். கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். கேந்திர திரிகோணத்தில் இருந்தால்தான் சுக்கிரன் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கிற திசை உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் குபேர யோகத்தை, அது நல்ல திசை பலன் என்றால் குபேர யோகத்தை தரும். சரியா? ஆகவே கல்வியும் நல்ல முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். 2வது திசையாக வரும் சூரிய திசை காலங்களில் சுமாரான நற்பலன்களையே பெற முடியும். ஏற்ற இறக்கமான காலமாக இருக்கும். நன்மைகளும் வரும், தீமைகளும் வரும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேறவேர்கள். இந்த சூரிய திசை நடக்கும் போது வரும் தடைகளை தாண்டித்தான் முன்னேற வேண்டும். சந்திர திசை 3வது திசையாக வருவதால் இதிலும் சற்று மனக்குழப்பங்கள், ஜல தொடர்பான பாதிப்புகள், நோய்கள், அதாவது சலதோஷம், சளி தொல்லைகள், ஜல நீர் சம்பந்தமான ஆபத்துக்கள் போன்றன இந்த சந்திர திசையின் போது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திசை நடக்கும் போது, சந்திர திசை நடக்கும் போது இந்த ஜல தொடர்புடைய பாதிப்புகள் கொடுக்கும். சற்று சிரமப்பட்டே முன்னேற வேண்டி இருக்கும். செவ்வாய் திசை 4வது திசையாக வருவது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு எப்படியான பலன்களை தரும் என்பதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். சரியா? செவ்வாய் திசையில் பூமி மனை வாங்கும் யோகம், மனைவி வழியில் அனுகூலம் உண்டு. அடுத்த திசை ராகு திசை 5வது திசையாக வரும். மொத்தம் 18 வருடங்கள் நடைபெறும். ராகு திசையில் ராகு சுபர் வீட்டில் சுபர் பார்வையுடன், சுபக்கிரகத்தின் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றங்களையும் சமுதாயத்தில் நல்ல உயர்வினையும் பெற முடியும். செல்வம் செல்வாக்கும் உயரும். ஆனால் ராகு பலவீனமடைந்திருந்தால், எல்லாருடைய பகை பெற்று இருந்தால், அசுபக்கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் இதற்கு எதிர்மாறாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். உயிர் ஆபத்துக்களை கூட எதிர்நோக்க வேண்டி வரும். அதற்கான பரிகாரங்களை செய்து கொண்டால் நற்பலன்களை பெறலாம். 6வது திசையாக வரும் குரு திசை மாரக திசையாக, ஆனால் குரு திசை காலங்களே
மேலும் முன்னேற்றத்தை அளித்தரும். பரணி நட்சத்திரத்துக்கு குருதிசை காலம்தான் மேலும் முன்னேற்றத்தை அளித்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரு பலம் பெற்று அமைந்து விட்டால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, பல தெய்வ காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தான தர்மங்கள் செய்யும் அமைப்பை கொடுக்கும். ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தின் ஜாதகத்தில் பிறந்ததிலிருந்து நடக்கின்ற திசை பலன்களில் அதன் அதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் மட்டும் நட்பலனை 100% நட்பலனை பெற முடியும். அப்படி இல்லையெனில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த நட்சத்திரத்தை மார்கழி மாதம் இரவு 10 மணிக்கு சுமார் வானத்தில் உச்சியில் 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து முக்கோண வடிவில் தோற்றமளிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களில் ஸ்தல விருட்சம் நெல்லி மரமாகும். இந்த நெல்லி மரத்தை வழங்குவதன் மூலம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, இல்லை நெல்லி மரம் உள்ள கோயிலுக்கு சென்று வழங்கலாம், இல்லை நெல்லி மரத்தை வழங்குறதால உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபாடு செய்வதால் நட்பலன்களை பெற முடியும். செய்ய வேண்டிய நற்காரியங்கள் இசை, ஓவியம், நடனம் ஆகியவை பயில தொடங்க, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, நடன அரங்கேற்றம் செய்ய, தீர்த்த யாத்திரை செய்ய, அதாவது இந்த கோயில்களுக்கு சென்று தீர்த்தம் யாத்திரை செய்தல், மூலிகை செடிகளை பயிரிடல், ரோஜா உள்ளிட்ட செடிகளை நட பரணி நட்சத்திரம் நல்லது ஏற்படும். வழிபாட்டு ஸ்தலங்கள், நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் ஆனது உங்களுக்கான நெல்லி மரங்கள் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். இல்லாட்டி முருகப்பெருமானை வழிபடுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அம்மன் அல்லது முருகப்பெருமானை வழிபடுவது நற்பலன்களை தரும். நட்சத்திரக்காரர்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை கூறுவதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை என்றும் கூற வேண்டிய மந்திரத்தை இதில் எழுதி விட்டுக்கிறேன். பார்த்து ஒவ்வொரு நாளும் கூறுங்கள். ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சாதும் கூறுங்கள், இல்லாட்டி எழுதி வச்சாதும் கூறுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலை 4 தொடக்கம் 6 மணிக்கு கூறுவது இன்னும் நல்லது. எந்த நேரம் கூறினாலும் கூட நல்ல. உங்களுக்கு காலை மாலை 2 நேரம் கூறி வாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் கூறுங்கள். ஆனால் பிரம்மமுகூர்த்த வேலையில் கூறும்போது வெகு விரைவில் உங்களுக்கு பலிக்கும். அது மட்டும் வாழ்க்கை பூரா இந்த மந்திரத்தை கூறுவது பரணி நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை, வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஏற்படாம தடைகள் நீங்கி நற்பலன்களை தரும். அடுத்தது உங்களோட பரணி நட்சத்திரத்துக்கான பொருந்தாத நட்சத்திரம் பரணி, பூரம், பூசம், பூராடம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் ரச்சு பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரங்களை திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பரணி, பூரம், பூசம், பூராடம், அனுசம், பூரட்டாதி ரச்சு பொருத்தம் என்பது தாலி பொருத்தம் இருக்காது. இதையும் போராடி வெல்லும் பரணி நட்சத்திரத்தின் தெய்வம் யமன். கைரேகையில பார்க்கலாம், தொடர்ந்து கைரேகை பார்க்கலாம். உங்கள் கையில் இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு வலுவான பலனை தருவது சுக்கிரமேடு. சுக்கிரமேட்டில் பரணி நட்சத்திரம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட பரணி நட்சத்திரம். சுக்கிரமேடு உங்களுக்கு தடித்தும் எந்த விதமான கோடுகள் இல்லாமையோ அல்லது குறைவான கோடுகளுடனோ இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், வசதி மற்றும் வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். பல தரப்பட்ட கோடுகள், அறம்புறமான வெட்டுக்கோடுகள், கருப்பு மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் சகலவற்றையும் பிரச்சனை தடைகள் தாண்ட வேண்டி இருக்கும். ஆனால் கூடுதலாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறம்புறமான வெட்டுக்கோடுகள் சுக்கிரமேட்டில் இருப்பது இல்லை. குறைவான வெட்டுக்கோடுகளோ இல்லாட்டி வெட்டுக்கோடுகளோ இன்றி சுக்கிரக்கோடு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களின். சரி, எல்லாவற்றில் நீங்கள் பிறந்த நேரத்தை தவறாக குறித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருக்க மாட்டீர்கள். சரி, சுக்கிரமேட்டில் எந்த வெட்டுக்கோடுகளும் இன்றியோ இல்லாட்டி சாதுவான வெட்டுக்கோடுகள் தான் இருக்கும். பலதரப்பட்ட வெட்டுக்கோடுகள் இருக்காது. செல்வம், வசதி, வாகன யோகம் அது போன்றன இருக்கும். சரியா? உங்களோட ஆயுள் ரேகை வில் போல் வளைந்து மணிக்கட்டு வரை சென்றால் சவால்களை தாங்கும் உடல் வலிமையும் நீண்ட ஆயுளும் அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. தலைரேகை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான தலைரேகை இருக்கும். இது உங்கள் தனித்துவமான சிந்தனை மற்றும் எதற்கும் கலங்காத மன உறுதியை குறிக்கின்றது. தொழில் ரேகையான விதிரேகை தெளிவாக காணப்படுவதனால் உங்களுக்கு தொழில் எல்லாருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் இல்லாமல் இருக்க மாட்டீர்கள். தொழில் இருக்கும். சரி, அடுத்தது இதய ரேகை.
இது குற்றுமேடு ஆள்காட்டி விரலுக்கு கீழ் நோக்கிச் சென்றால் நீங்கள் அன்பிற்கு அடிமையானவராகவும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். வாழ்க்கை ரகசியம் குறிப்புகளில் ரகசியம் உங்கள் வளர்ச்சி. பரணி நட்சத்திரத்தின் வளர்ச்சியானது 28 வயதுக்கு மேல். சிறு வயதில் சிறு சிறு கஷ்டங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் 28 வயதுக்கு மேல் அபரிவிதமாக இருக்கும் உங்கள் வளர்ச்சி. அதுவும் இளமையில் போராட்டங்கள் இருந்தாலும் முதுமையில் பெரும் சொத்துக்களுக்கு அதிபதி ஆவீர்கள். அதுவும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை மேலும் வளர்ச்சி அடையும். சிறு வயதில் போராட்டங்களை சந்தித்த பரணி நட்சத்திரக்காரர்கள் 28 வயது தாண்ட உங்கள் வெற்றி பாதையை அடைவீர்கள். வெற்றி பாதைக்கு உங்களுக்கு வரும் துணையாக இருக்கும். இல்ல துணையினால் உங்கள் வாதை மேல்மேலும் வளர்ச்சி அடைவீர்கள். சவால் முன்கோபம் உங்கள் மிகப்பெரிய பலவீனம். முன்கோபத்தினால் பலவற்றை இழந்து விடுவீர்கள். ஆகவே கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீங்கள் குறைத்துக் கொண்டால், அதை மட்டும் கட்டுப்படுத்தினால் உலகத்தையே வெல்லலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள். வழிபாடு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, துர்க்கை தேவி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் சுபிட்சத்தை அள்ளித்தரும் என்றால், சுக்கிரன் உங்களின் இதென்றபடியால் அதிபதி என்றபடியால் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் சுபிட்சத்தை தரும்.